பரஸ்பர புரிதல் வந்து இந்த பேச்சுவார்த்தையில இல்ல அப்படின்றதான் கூட்டணி கட்சிகள் பெருவா பாக்குறாங்க. நீங்களும் கூடுதல் இடம் கேட்குறீங்க. எப்போதுமே தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு இடையில இந்த மாதிரியான ஒரு இது இருக்கத்தான் செய்யும். இது வந்து அதனால எந்த விதமான பாதிப்பும் கூட்டணிக்கு ஏற்படாது. இந்த முறை ரொம்ப அது நெருக்கமா இருக்கிறது தான் பார்க்கப்படுதுங்க. வழக்கம் போல நம்ம ஒரு சரி ஓகே இவ்வளவு கேட்போம் கொடுப்பாங்கன்ற மைண்ட் செட்ல அந்த கட்சிகள் அணுகும். பட் இந்த முறை வந்து இதுவரை என்னன்னா பாஜக தரப்புல அமைதியா இருக்காங்க, அதிமுக தரப்புல ஒண்ணுமே இல்லாம செயலிழந்து கிடக்குறாங்க. அதனால திமுக கூட்டணியை பற்றிய பேச்சு அதிகமாயிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அதிமுக பக்கத்தில் பரபரப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா இது வந்து செகண்டரியாக போகும். பிஜேபி தரப்பில் பரபரப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் ஊடகங்கள்லாம் அங்கே தூக்கிட்டு போயிருவீங்க கேமராவை. இப்போ உங்களுக்கு பிஜேபி தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்லை, அதிமுக தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்லை. அதனால் திமுக தரப்பில் நடக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிதாக தெரிகிறது. இது ஒன்றுமே கிடையாது. திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. இந்த கூட்டணியில் ஒரே ஒரு சின்ன சிராய்ப்பு கூட ஏற்படாது, ஒரு சின்ன கட்சி கூட வெளியேறாது. உங்களுக்கு இப்போ 3 சீட்டு கொடுக்கும்போது மற்ற கட்சிகளுடைய நெருக்கடி திமுக வருது. அதனாலதான் அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ தேசிய கட்சியா இருக்கிற கம்யூனிஸ்ட் கூட பண்ண முடியல. கொடுத்ததை ஏற்கனவே கொடுத்ததா கொடுத்துருக்காங்க. அதுதாங்க அவங்களுடைய சக்திக்கு அவங்க என்ன சொல்லணுமோ சொல்லட்டும். எங்கள் சக்திக்கு நாங்கள் என்ன கேட்குறோமோ கேட்போம். எப்படியா இருந்தாலும் சுமூகமான தீர்வு எட்டும். இறுதி ஒப்பந்தம் கையெழுத்து முன்னாடியே நான் சிதம்பரத்தில் போட்டிட்டேன் அங்கே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடி அந்த அறிவிப்பு அது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வழக்கமாக நிற்கிற தொகுதி 5 முறை நான் நின்றுருக்கிறேன். அதை தான் கேட்டு போயிடுவேன், அதை தான் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை தான். இதில் என்னது இதில் ஒரு வயலேஷன் கிடையாது. அப்படி ஒன்றும் ஒரு கூட்டணியில் வந்து அப்படி ஒரு பைண்டிங்ஸ் எதுவும் கிடையாது. நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை உங்களை மாதிரி ஊடகவியலாளர் ஒருத்தர் கேட்குறாரு, இந்த முறை நிற்க போகிறீங்களான்னு. என்னுடைய ஓன் கான்ஸ்டுவன்சி, என்னுடைய நேட்டிவ் கான்ஸ்டுவன்சி, இதில் என்ன ஒரு கேள்வி இருக்குது, எங்கே நிற்க போகிறீங்கன்னு என்ன கேள்வி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோதான். தொகுதி வாங்கினது தெரியும். சத்தியமா நான் சொல்லி சொல்லல. எந்த தொலைக்காட்சின்னு கேட்டிருக்கேன்.